கோபத்தில் என் காரின் ஸ்டியரிங் வீலை ஓங்கி அடித்தேன். இந்த கிராமத்து சாலையில் எதற்காக திசை மாறினேன் என்று புலம்பியவாறே காரின் கண்ணாடியை கீழே இறக்கினேன். வெளியில் தலை காட்டியதுமே வெப்பக்காற்று முகத்தில் அனலாய் அரைந்தது. எங்கு பார்த்தாலும் புழுதி புயலும் வெக்கை காற்றும் என்னை வரவேற்றன. எரிச்சலில் கண்ணாடியை மூடினேன். நான் இப்போது இருந்த இடம் ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். தூரத்தில் மண் வீடுகளும் ஓலைகளும் வேயப்பட்டிருந்த குடிசைகளும் கண்ணில் பட்டன. என் கார் இந்த சாலையில் வந்து நின்றது. அப்போது காரை விட்டு இறங்கும் எண்ணமே இல்லை. திடீரென ஏன் நின்றது என்று தெரியவில்லை. அந்த சமயத்தில் என் மீதே எனக்கு கோபம் வந்தது. முன்னிருந்த ஸ்டாண்டில் என் மொபைல் போன் இருந்தது. அதை ஒரு முறை பார்த்தேன். அதுவும் என் கோபத்தை கண்டு நடுங்குவதைப் போல தோன்றியது. உண்மையில் இந்த சிக்கலில் என்னை மாட்டிவிட்டது அந்த மொபைல் போன் தான். கூகுள் மேப்பை ஆன் செய்து ஸ்டாண்டில் வைத்துவிட்டு தான் நான் நகரத்தை நோக்கி புறப்பட்டேன். என் குடும்பம் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தது. என் பெற்றோர்கள் என்னை நகரத்திற்கு படிக்க அனுப்பி வைத்தனர். படிப்பு முடிந்ததும் அங்கேயே சொந்தமாக தொழில் தொடங்கி நகரத்தையே என் இருப்பிடமாக மாற்றிக்கொண்டேன். அப்பா அம்மாவை பார்க்க மட்டும்தான் கிராமத்திற்கு செல்வது வழக்கம். ஆரம்பத்தில் கூகுள் மேப் சரியாகத்தான் வழிகாட்டியது. நகரத்தை நெருங்கி கொண்டிருந்தேன். ஆனால் கடும் போக்குவரத்து நெரிசலை கண்ட மேப் வேறு ஒரு குறுக்கு வழியை காட்டியது. என் மூளை கோபத்தில் வெடிக்கும் நிலையில் இருந்தது. இந்த சாலையில் வந்திருக்காவிட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் இந்த குறுகிய மண் சாலையில் வந்தபோதுதான் என் கார் திடீரென நின்றுவிட்டது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு காரின் கதவை திறந்து வெளியே வந்தேன். காரில் என்ன பிரச்சனை என்று பார்க்க வேண்டும். காரின் பானட்டை திறந்து பார்த்தேன். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முன்பக்க டயரை பார்த்ததும் என் இதயம் ஒரு கணம் அதிர்ச்சியில் நின்று போனது. டயர் பஞ்சராகி காற்று முழுவதும் இறங்கி போய் என் முகத்தை பார்த்து ஏளனம் செய்வது போல தெரிந்தது. கோபத்தில் காரின் பானட்டில் ஒரு குத்து விட்டேன். ஆனால் அந்த குத்துக்கு பலன் காரின் பானட்டுக்கு இல்லை, என் விரல்களுக்குத்தான். என் கையை உதறிக்கொண்டே யாராவது உதவிக்கு கிடைக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தேன். சிறிது தொலைவில் சிலர் தங்கள் வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கை காட்டி அழைத்தேன். சிலர் என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. சிலர் எழுந்து என் அருகில் வந்தனர். என் பிரச்சனையை அவர்களிடம் சொன்னேன். இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய சந்தை உள்ளது. அங்கே உங்களுக்கு மெக்கானிக் கிடைக்கலாம் என்றார் ஒருவர். 2 கிலோமீட்டர் நடந்து சென்று மெக்கானிக்கை அழைப்பது என் வசதிக்கு அப்பாற்பட்டது. மெக்கானிக்கின் நம்பரை கொடுங்கள், நான் போன் செய்து அவரை வரச் சொல்கிறேன் என்றேன். ஆனால் யாரிடமும் நம்பர் இல்லை. நான் கெஞ்சி கேட்டேன், தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள், அவரை அழைத்து வாருங்கள், நான் அதற்கு நல்ல பணம் தருகிறேன் என்றேன். ஆனால் அவர்களோ, அவரை அழைத்து வந்தும் எந்த பயனும் இல்லை, நீங்கள் தான் வண்டியை இழுத்து கொண்டு போக வேண்டும், அவர் யாரையும் தேடி வர மாட்டார் என்று காரணம் சொல்லிவிட்டு விலகிச் சென்றனர். வெப்பம் தாங்காமல் என் நிலை மோசமாகியது. கோபமாக அவர்களை பார்த்தேன். அவர்கள் மீண்டும் தங்கள் வயல் வேலைகளில் மூழ்கிவிட்டனர். அந்த கடுமையான வெயிலும் அவர்களை பாதிக்கவில்லை. சூரியனே அவர்களிடம் தோற்றுவிட்டது போல தெரிந்தது. அந்த வெயில் முழுவதும் இப்போது என் மீது பாய்ந்தது. அந்த கிராமத்தினர் காட்டிய திசையில் எரிச்சலுடன் நடக்க தொடங்கினேன். மெக்கானிக் கிடைக்கும் இடம் அதுதான். சிறிது தூரம் நடந்தேன். அதற்குள் என் உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்து விட்டது. ஒரு மரநிழலில் அமர்ந்து களைப்பாறினேன். அப்போது ஒருவரின் சிரிக்கும் மொழி கேட்டது. அது ஒரு பெண்ணின் குரல். அந்த அமைதியான சூழலில் அவளது சிரிப்பு மனதிற்கு இதமாக இருந்தது. என் காதுகளுக்கு மிகவும் இனிமையாக ஒலித்தது. சிரிப்பு வந்த திசையை நோக்கி திரும்பினேன். ஒரு அப்பாவி பெண் தன் ஆட்டுக்குட்டியை மடியில் வைத்துக்கொண்டு அதனுடன் கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தாள். ஆட்டுக்குட்டியும் அவளுடன் அன்புடன் ஒட்டி கொண்டிருந்தது. அது செய்யும் குறும்பு காரணமாகத்தான் அவள் சிரித்து கொண்டு இருந்தாள். அவள் அணிந்திருந்த சிவப்பு நிற பாவாடை தாவணி பூத்திருக்கும் ரோஜா மலரை போல அவளை காட்டியது. அவளது நிறம் பால் போல வெண்மையாக இருந்தது. வெயிலில் நின்றதால் அது சிவந்து போயிருந்தது. அவளது நீண்ட கருமையான ஜடை பின்னல் இடுப்பில் அசைந்தாடியது. அவளை அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். அவளது முகத்தின் அப்பாவித்தனம் என்னை கவர்ந்தது. என் பார்வை அவள் மீது இருப்பதை உணர்ந்த அவள் கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளது இந்த கோபமான செய்கையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எதுவுமே யோசிக்காமல் அவள் அருகில் சென்றேன். கேளுங்கள், மெக்கானிக் வீடு இங்கிருந்து எவ்வளவு தூரம் என்று கேட்டேன். அவள் எதுவுமே சொல்லவில்லை. அவளது ஆட்டுக்குட்டியுடன் அமைதியாக விளையாடி கொண்டிருந்தாள். அவள் என்னை மதிக்காதது எனக்கு எரிச்சல் ஊட்டியது. அது வருத்தத்தையும் கொடுத்தது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் அவளிடம், பாருங்கள், நான் நகரத்திலிருந்து வந்திருக்கின்றேன். என் கார் பஞ்சராகிவிட்டது. எனக்கு மெக்கானிக் தேவை. அவரின் வீடு இங்கிருந்து எவ்வளவு தூரம் என்று கேட்டேன்.
நான் சொன்னதை கேட்ட அந்த பெண் என் ஆச்சரியத்தின் எல்லையை கடந்த ஒரு காரியத்தை செய்தாள். நான் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். அவள் தன் மடியில் இருந்த ஆட்டுக்குட்டியை கீழே இறக்கிவிட்டு கைத்தட்டி சிரிக்கத் தொடங்கினாள். நகரத்து பாபுவின் கார் கெட்டுப்போச்சு, நகரத்து பாபுவின் கார் கெட்டுப்போச்சு என்று உரக்க கத்தி என்னை கிண்டல் செய்ய ஆரம்பித்தாள். வேடிக்கையாக உள்ளது, வேடிக்கையாக உள்ளது என்று உரக்க கத்தி என்னை கேலி செய்தாள். நான் அவளிடம் வேறு சில கேள்விகளையும் கேட்டிருந்தேன். அப்போது அவளுக்கு பின்னால் நரைத்த முடியுடன் ஒரு வயதானவர் வந்தார். திவ்யா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா ஆடுகளும் பக்கத்து வயலில் புகுந்து விட்டன. ஏதாவது சேதம் ஏற்பட்டால் அவர்கள் நம்மளை தொல்லைப்படுத்துவார்கள். உனக்கு ஒழுங்காக வேலை செய்ய தெரியாதா? சீக்கிரம் இங்கிருந்து போ என்று சத்தம் போட்டார். அந்த மனிதனின் பேச்சை கேட்ட அவள் குழந்தை போல முகத்தை சுளித்து கொண்டாள். அப்பா, எனக்கு இந்த ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நீங்களே உங்கள் ஆடுகளை பார்த்து கொள்ளுங்கள் என்றாள். அந்த மனிதர் அவளை கோபமாக துரத்திவிட்டார். அவள் குழந்தைகள் போல காலை தரையில் உதைத்தவாறே அங்கிருந்து சென்றாள். அவளது இந்த குழந்தைத்தனமான குணமும் அவளை அழகாக காட்டியது. என் கண்கள் அவள் தூரம் செல்லும் வரை பின்தொடர்ந்தது. ஏன் என்று தெரியவில்லை. அவள் என்னை விட்டு விலகிச் செல்ல செல்ல என் இதயமும் சோகமாக இருந்தது. என் மனநிலையை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். அந்த மனிதரின் குரல் என்னை கூர்மையாக சிந்திக்க வைத்தது. பாபுஜி, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்டார். நான் என் கற்பனை உலகிலிருந்து வெளியே வந்தேன். தாத்தா, என் கார் பழுதாகிவிட்டது என்றேன். கவலைப்படாதீங்க, நான் இப்போது உங்கள் காரை சரி செய்து விடுகிறேன். ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் என் வீடு உள்ளது. அங்கே வாருங்கள், சிறிது நேரம் ஓய்விடுங்கள். உங்கள் கார் அதற்குள் சரியாகிவிடும் என்று கூறினார். இந்த வெயிலில் இருந்து தப்பிக்க இதுதான் ஒரே வழி என்று நினைத்தேன். அந்த மனிதர் அவர் வீட்டின் திசையை காட்டினார். அது அங்கிருந்து அதிக தூரம் இல்லை. நான் அவர் பின்னால் அவர் வீட்டை நோக்கி சென்றேன். அது வழக்கமான கிராம வீடுகளைப் போல சிறிதாகவும் சுத்தமாகவும் இருந்தது. ஒருபுறம் கோரைப்பாய் விரித்த ஒரு கட்டில் இருந்தது. முற்றம் முழுவதும் சுத்தமாக இருந்தது. முற்றத்தில் ஒரு கை பம்ப் இருந்தது. அந்த பம்பில் இருந்து தண்ணீர் எடுத்து என் கைகளையும் முகத்தையும் கழுவிக்கொண்டேன். புத்துணர்ச்சி அடைந்தது போல உணர்ந்தேன். பிறகு கட்டிலில் அமர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து அந்த மனிதர் எனக்கு குளிர்ச்சியான மோர் கொண்டு வந்தார். அதை குடித்ததும் புத்துணர்ச்சி கிடைத்தது. நான் என் வேலையாட்களில் ஒருவரை அனுப்பியிருக்கின்றேன். அவர் உங்கள் காரை சரி செய்து விடுவார். அதுவரை நீங்கள் ஓய்வு எடுங்கள் என்றார் அவர். அந்த பெண் யார் என்பதை அறிய எனக்குள் ஆர்வம் அதிகரித்தது. அந்த பெண் அந்த மனிதருக்கு யார்? ஏன் அவள் இப்படி ஒரு குழந்தைத்தனமான செயல்களை செய்கிறாள்? அவளை பார்க்க மிகவும் அழகாக இருக்கின்றாள். அவளுக்கு வயது 18 அல்லது 19 இருக்கும் என்று தோன்றியது. என்னால் அவரிடம் கேட்காமல் இருக்க முடியவில்லை. தாத்தா, அந்த பொண்ணு வயல்ல இருந்தாலே. என் பேச்சை முடிக்க விடாமல் அந்த மனிதர், ஐயா, திவ்யா உங்களை தொந்தரவு செய்தாளா? அவளால் நான் மிகவும் சலித்து போய்விட்டேன். அவள் எங்கு சென்றாலும் மக்களை தொந்தரவு செய்வாள். நாள் முழுவதும் அவளை பற்றி புகார்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்ன செய்வது? என் குழந்தை மிகவும் அப்பாவியானவள். அந்த அப்பாவி தன்மையால் அவள் மக்களை தொந்தரவு செய்கிறாள் என்றார். நான் ஆர்வத்துடன், ஆனால் தாத்தா, உங்கள் மகள் என்று கேட்டேன். என் கேள்விக்கு அர்த்தம் புரிந்து கொண்ட அந்த மனிதர் வருத்தத்துடன் கட்டிலில் அமர்ந்தார். ஐயா, என் திவ்யா சிறுவயதில் இப்படி இல்லை. அவள் மிகவும் புத்திசாலியாக இருந்தாள். நான் என் மனைவி கனகம், இருவருக்கும் அவள் ஒரே உயிர். அவளுக்கு பின்னால் வேறு குழந்தைகள் பிறக்கவில்லை. திவ்யாவுக்கு 12 வயது இருந்தபோது அவள் மிகவும் குறும்புத்தனமாக இருந்தாள். ஒரு நாள் நானும் திவ்யா அம்மாவும் வயல் வேலைக்கு சென்றோம். அப்போது பண்ணையாரின் மகன் எங்கள் வீட்டிற்குள் வந்தான். திவ்யாவிடம் வற்புறுத்தி தவறாக நடக்க முயற்சி செய்தான். திவ்யாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் கூடினர். பண்ணையாரின் மகன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். ஆனால் அவனது மோசமான பார்வை திவ்யாவின் மீது விழுந்தது. அடிக்கடி அவன் திவ்யாவை சுற்றி வந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு அவன் எங்கள் வீட்டிற்குள் நுழைந்து விட்டான். அந்த நாள் நான் வீட்டில் இல்லை. திவ்யா அம்மா அவளை காப்பாற்ற எல்லா முயற்சிகளையும் செய்தாள். அவளது முயற்சி வெற்றியும் பெற்றது. ஆனால் அவளது உயிரை அவள் இழந்தாள். கோபத்தில் அந்த பண்ணையாரின் மகன் என் மனைவி கனகத்தை ஒரு குச்சியால் தாக்கினான். அது அவளின் தலையில் நேரடியாக பட்டது. அவளும் அதே இடத்தில் தன் உயிரை இழந்தாள். பயத்தில் பண்ணையாரின் மகன் எங்கள் வீட்டில் இருந்து ஓடிவிட்டான் என்றார். இதை சொல்லும்போது அந்த மனிதர் கதறி அழுதார். பிறகு கண்ணீரை துடைத்து கொண்டார். ஐயா, என் மகள் திவ்யா மிகவும் அப்பாவியானவள். வெறும் 12 வயதில் இவ்வளவு கொடுமைகளையும் அவள் அனுபவித்தாள். அவளது அம்மாவும் அவளை விட்டு பிரிந்து விட்டார். இதனால் அவளது மனநிலை பாதிக்கப்பட்டது. மெதுவாக அவள் மனநோயால் பாதிக்கப்பட்டாள். நான் கிராமத்து வைத்தியர்களை பார்த்தேன். ஆனால் எந்த பயனும் இல்லை என்று அந்த முதியவர் வருத்தத்துடன் கூறினார்.
மக்கள் அவளை நகரத்திற்கு அழைத்துச் சென்றால் குணமடையலாம் என்கிறார்கள். ஆனால் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை. ஐயா, நான் ஒரு கூலி தொழிலாளி. தினமும் வேலை செய்துதான் என் வயிற்றையும் என் குழந்தையின் வயிற்றையும் நிரப்புகிறேன் என்றார். திவ்யாவின் கதையை கேட்டபோது எனக்குள் ஒரு பெரிய சோகம் ஏற்பட்டது. எவ்வளவு அழகான அப்பாவியான பெண்! ஒரு இரக்கமற்ற அரக்கன் அவளது அப்பாவி தன்மையை பயன்படுத்திக் கொள்ள நினைத்து அவளது வாழ்க்கையையே சிதைத்து விட்டான். அவளது அழகிய வீடு துயரத்தால் நிரம்பிவிட்டது. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒருவன் வேகமாக வந்தான். ரமேஷ் அண்ணா, நீங்கள் காட்டிய காரின் டயர் பஞ்சர் தான். அது சரியாகிவிட்டது. ஆனால் காரில் இன்னும் பல கோளாறுகள் உள்ளது. இன்னும் கொஞ்ச தூரம் போனால் அது முற்றிலும் பழுதாகிவிடும். அதை முழுமையாக சரி செய்ய 2 நாட்கள் ஆகும் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் எனக்குள் ஒரு புது சிக்கல். நான் மிகவும் சோர்ந்து போனேன். ரமேஷும் அந்த மனிதனும் என்னை பரிதாபமாக பார்த்தனர். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று ரமேஷ் என்னை நெருங்கி வந்தார். 2 நாட்கள் எங்களுடன் இருங்கள். இந்த தூய்மையான காற்றின் மூச்சை விடுங்கள். உங்கள் கார் சரியாகிவிடும். பிறகு உங்கள் பயணத்தை தொடரலாம் என்றார். வேறு வழி இல்லாததால் நான் அவர்களின் பேச்சை ஏற்றுக்கொண்டேன். என் காரை அந்த மனிதரிடம் ஒப்படைத்து விட்டேன். நான் கொண்டு வந்திருந்த சில உடைகளை எடுத்துக்கொண்டேன். எனக்கு குளிக்க வேண்டும் போல் இருந்தது. குளித்துவிட்டு வெளியே வந்தபோது ரமேஷ் எனக்காக உணவு தயார் செய்திருந்தார். கிராமத்து சாப்பாடு தான், ஆனால் சுவை அபாரமாக இருந்தது. நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன். சிறிது நேரத்தில் திவ்யாவும் அங்கு வந்தாள். அவள் மடியில் அதே ஆட்டுக்குட்டி இருந்தது. அவளை பார்த்ததும் மீண்டும் அவளது அப்பாவி தன்மையில் நான் தொலைந்தேன். என்னை பார்த்ததும் அவள் முதலில் ஆச்சரியப்பட்டாள். பிறகு மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து, நகரத்து பாபு, நீங்க எங்க வீட்லயா இருக்கீங்க? உங்க கார் ரிப்பேர் ஆகிடுச்சா? இப்போ சரியாகிடுச்சா என்று கேட்டாள். இல்லை, நான் இன்னும் 2 நாட்கள் உங்கள் வீட்டில்தான் இருப்பேன் என்றேன். ஆனால் என்னை தொந்தரவு செய்யாதே, எனக்கு மிகவும் கோபம் வரும் என்று கோபமாக நடித்தேன். நான் கோபமாக பேசியதும் அவள் உடனே பயந்து போய், என் மீது கோபப்பட்டால் நான் சத்தமாக அழுவேன் என்றாள். அவளது அப்பாவித்தனமான பேச்சு எனக்கு சிரிப்பை கொடுத்தது. சரி சரி, உன்னை நான் திட்டமாட்டேன் என்றேன். பகல் முழுவதும் அலைந்ததால் சாப்பிட்டுவிட்டு மதிய நேரத்தில் படுத்து உறங்கிவிட்டேன். ஆனால் அந்த இரவு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயலை கொண்டு வரும் என்று நான் நினைக்கவில்லை. கண் விழித்த போது இரவு 10 மணி ஆகியிருந்தது. நான் இவ்வளவு நேரம் எப்படி உறங்கினேன் என்று ஆச்சரியப்பட்டேன். நான் பதற்றத்துடன் எழுந்து அமர்ந்தேன். அப்போது எனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த திவ்யாவை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். அவள் என்னை அப்பாவித்தனத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். திவ்யா, நீ என் ரூமில் என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். நகரத்து பாபு, அப்பா சொன்னாங்க, நீங்க எழுந்ததும் எழுப்பணும். உங்களுக்கு இரவு சாப்பாடு கொடுக்கணும்ல, நான் இப்போ அப்பாவை எழுப்ப போறேன் என்றாள். நான் அவளது கையை பிடித்து நிறுத்தி, நில்லு திவ்யா, உன் அப்பாவை தொந்தரவு செய்ய வேண்டாம். அவர் தூங்கிவிட்டார். அவரை தூங்க விடு. எனக்கு பசியாக இல்லை. மதியம் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டேன் என்றேன். திவ்யா அப்பாவியாக, ஆனா நகரத்து பாபு, நீங்க இரவு சாப்பாடு சாப்பிடலைன்னா சீக்கிரம் வயதானவர் ஆகி விடுவீங்கன்னு எங்க அப்பா சொல்லுவாங்க என்றாள். அவளது பேச்சு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்படியா, வேறு என்ன சொல்வார் என்று கேட்டேன். அவள் என் அருகில் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். என் அப்பா நிறைய பேசுவார். என் திவ்யா ஒரு நாள் பெரிய வீட்டிற்கு போவாள். ராணியைப் போல வாழ்வான்னு சொல்வாரு. அப்பா என்னை ரொம்ப நேசிப்பார். நகரத்து பாபு, எனக்கு ஒரு சின்ன வலி வந்தால் கூட அப்பா அழ ஆரம்பிச்சிடுவார் தெரியுமா? இதை சொல்லிவிட்டு திவ்யா சத்தமாக சிரித்தாள். பிறகு, சரி, நீங்க சாப்பிடலைன்னா நான் உங்களுக்காக பாயாசம் கொண்டு வரட்டுமா? அப்பா இன்னைக்கு மாலைதான் பாயாசம் செய்தார் என்று கேட்டாள். நான், வேண்டாம், ஒரு கிளாஸ் பால் மட்டும் எடுத்து வா என்றேன். அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். நான் கை கழுவ வெளியே வந்தேன். கிராமத்தின் திறந்த வெளிச்சூழல் நன்றாக இருந்தது. ஆனால் மாலையானதும் கிராமத்தில் இரவு நேர அமைதி சூழ்ந்து கொண்டது. எங்கு பார்த்தாலும் அமைதி மட்டுமே. அவள் பால் கொண்டு வந்தபோது அவள் கையில் 2 கிளாஸ்கள் இருந்தன. நகரத்து பாபு, ஒரு கிளாஸ் நீங்க குடிங்க, ஒரு கிளாஸ் நான் குடிக்கிறேன் என்றாள். அவளது கண்களில் காஜல் பளிச்சிட்டது. அவளது கண்களில் குறும்பு நிறைந்திருந்தது. சரி திவ்யா, நீயும் தூங்கு, நேரம் ஆகிவிட்டது என்றேன். இல்லை, முதலில் நீங்க பாலை குடிங்க, அப்புறம் நான் குடிப்பேன், அப்புறம் தான் தூங்க போவேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். அவளது பிடிவாதத்தை பார்த்து நான் சிரித்தேன். ஒரு கிளாஸ் பாலை எடுத்து குடித்தேன். நான் குடித்ததும் அவளும் தன் கிளாஸில் இருந்த பாலை குடித்து முடித்தாள். கிளாஸை வைத்துவிட்டு என் அருகில் வந்து என் பக்கம் சாய்ந்து, நகரத்து பாபு, உங்களுக்கு தெரியுமா இந்த பால்ல என்ன இருந்தது என்று கேட்டாள். அவளது வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு ஒரு நொடி உயிர் போனது போல் இருந்தது. நான் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தேன். திவ்யா, என்ன செய்தாய்? பாலில் என்ன கலந்தாய் என்று கேட்டேன். அவள் சத்தமாக சிரித்தாள். நான் பாலில் மாத்திரைகளை கலந்துள்ளேன். எனது அப்பா நான் குறும்பு செய்தால் அந்த மாத்திரைகளை கொடுப்பார். அந்த மாத்திரையை சாப்பிட்டவுடன் போதையாக இருக்கும்.
வானத்தில் பறப்பது போல உணர்வு ஏற்படும். நகரத்து பாபு, இப்போது உங்களுக்கு போதை ஏறிவிடும், எனக்கும் ஏறும். பிறகு நாம் இருவரும் வானத்தில் பறப்போம். ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நகரத்து பாபு, ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் என்று கத்திக்கொண்டே சத்தமாக சிரித்தாள். நான் என் தலையை பிடித்து அமர்ந்து கொண்டேன். அவளை கோபமாக திட்டினேன். பைத்தியம் பிடித்த பெண்ணே, இதை ஏன் செய்தாய்? போதைப் பொருளை ஏன் கலந்தாய் என்று கேட்டேன். அப்போதுதான் எனக்கு பாலின் சுவை வித்தியாசமாக இருந்ததற்கான காரணம் புரிந்தது. சிறிது நேரத்தில் போதையின் தாக்கம் தெரிய ஆரம்பித்தது. என் தலை சுற்றியது. அறை முழுவதும் வட்டமாக சுழன்று கொண்டிருந்தது. போதையின் தாக்கம் திவ்யாவுக்கு ஏற்பட்டிருந்தது. அவள் தள்ளாடியவாறே, நகரத்து பாபு, எனக்கு தலை சுத்துது, நான் என் ரூமுக்கு போகிறேன் என்றாள். அவள் அப்படியே சொல்லிக்கொண்டு அவள் கதவை நோக்கி நடந்தாள். ஆனால் வழியில் சுவரில் மோதிக்கொண்டாள். நான் உடனே அவளுக்கு ஆதரவு கொடுத்தேன். திவ்யா, நீ முழு பைத்தியமாகிவிட்டாயா? இதெல்லாம் ஏன் செய்தாய் என்று கேட்டேன். வா, நான் உன் ரூமில் விட்டு விடுகிறேன் என்று அவளை அவளது ரூமிற்கு அழைத்துச் சென்று கட்டிலில் அமர்த்தினேன். இப்போது இங்கிருந்து வெளியே வரக்கூடாது. போதை தெளியும் வரை இங்கேயே இரு என்று சொன்னேன். நான் ரூமிலிருந்து வெளியேற இருந்தபோது திடீரென வெளியே ஒரு ஓநாய் ஊளையிடும் சத்தம் கேட்டது. அருகில் காடு இருந்ததால் அந்த சத்தம் மிகவும் பயங்கரமாகவும் பீதியாகவும் இருந்தது. ஒரு கணம் என் இதயம் கூட வேகமாக துடித்தது. ஒருவேளை திவ்யாவும் பயந்து விட்டாள் என நினைக்கின்றேன். திவ்யா, பயப்படாதே, உனக்கு இந்த சத்தத்திற்கு பழக்கம் இருக்க வேண்டும் என்றேன். அவள், ஆனால் நகரத்து பாபு, இந்த ஓநாயின் சத்தம் எனக்கு எப்போதும் பயத்தை ஏற்படுத்தும். அதனால் நான் இருட்டியதும் தூங்கி விடுவேன். அந்த சத்தத்தை கேட்க கூடாது என்பதற்காக என்றாள். நீ கதவை மூடிக்கொள், ஓநாய்கள் வீட்டிற்குள் வராது என்று அவளுக்கு புரிய வைத்தேன். அப்போது மீண்டும் ஓநாயின் சத்தம் கேட்டது. பயத்தில் திவ்யா என்னை நோக்கி ஓடி வந்து என் மார்பில் ஒட்டி கொண்டாள். அவளது மென்மையான அப்பாவித்தனமான உடல் என் உடலில் ஒருவித விசித்திரமான உணர்வை ஏற்படுத்தியது. திவ்யாவின் அழகு யாரையும் கவரக்கூடியது. ஆனால் நான் ஒரு ஒழுங்கற்றவன் இல்லை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தவறாக நடந்து கொள்ள நான் விரும்பவில்லை. நான் என்னை சமநிலைப்படுத்திக் கொள்ள முயன்றேன். பிறகு திவ்யாவை என்னிடமிருந்து விலக்கினேன். போய் தூங்கு என்றேன். ஆனால் போதை என் மீது மெதுவாக ஆதிக்கம் செலுத்த தொடங்கியது. நான் என் சுய கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருந்தேன். அதே சமயம் திவ்யா என்னை விட்டு விலக மறுத்தாள். அவள் என் இடுப்பை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவளது தலையை என் மார்பில் மறைத்து கொண்டாள். அவள் நடுங்கியது என் கைகளில் தெரிந்தது. நான் திவ்யாவை என்னிடமிருந்து விலக்க விரும்பினேன். இந்த உணர்ச்சி வசப்பட்ட தருணத்தில் நான் என்னை சமநிலைப்படுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் என்னையும் அறியாமல் திவ்யாவை என் அருகில் இழுத்து கொண்டேன். என் உதடுகள் அவளது கழுத்தின் அருகில் வந்தன. மெதுவாக அவளது மென்மையான கழுத்தை தொட்டேன். அவளது மூச்சு வேகமாகியது. அவள் என் கழுத்திலிருந்து தலையை எடுத்து என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அவளது உடல் நடுங்கின. அந்த நொடியில் போதையில் திவ்யாவை என் கைகளில் தூக்கி கொண்டு அவளை கட்டிலில் படுக்க வைத்தேன். பிறகு நடக்கக்கூடாதது நடந்தது. எனக்கு உணர்வு வந்தபோது என் தலையை பிடித்து கொண்டேன். திவ்யாவின் முகத்தில் எந்த பயமோ வெட்கமோ இல்லை. மாறாக அவள் குழந்தையைப் போல மகிழ்ச்சியாக இருந்தாள். அவள் சத்தமாக சிரித்தாள். நகரத்து பாபு, நீங்கள் ரொம்ப நல்லவர். நான் அப்பாவிடம் சொல்வேன். இனி எப்போதும் நான் உங்களுடன் தூங்குவேன் என்றாள். அவளது இந்த குழந்தைத்தனமான பேச்சை கேட்டதும் நான் என் தலையை சுவற்றில் முற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கு கோபம் வந்தது. நான் அவளிடம் கடுமையான குரலில், உஷார், வாயை மூடிக்கொள். இந்த இரவை பற்றி உன் அப்பாவிடம் ஏதாவது சொன்னால் நீ பயந்து ஓடி வந்து ஒட்டிக்கொண்ட அதே ஓநாய்கள் முன் வீசிவிட்டு வருவேன் என்றேன். திவ்யா பயந்து போய், வேண்டாம் நகரத்து பாபு, நான் யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றாள். இரவு 12 மணி ஆகிவிட்டது. அவளை தூங்கச் சொல்லிவிட்டு நான் என் அறைக்கு சென்றேன். நடந்ததெல்லாம் தவறு. என் மனசாட்சி உறுத்தியது. நான் ஒரு அப்பாவியான பெண்ணின் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி கொண்டேன். என்னை நம்பிக்கையுடன் தன் வீட்டில் தங்க வைத்த ஒரு மனிதனின் நம்பிக்கையை நான் கெடுத்து விட்டேன். இரவு முழுவதும் நான் தூங்காமல் தவித்தேன். ஒரு கணம் கூட எனக்கு அமைதியில்லை. பின்னர் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு நான் தூங்கினேன். அந்த முடிவு என் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த முடிவை எடுத்த பிறகு எனக்கு ஒரு அமைதி கிடைத்தது. காலையில் நான் என் முடிவை திவ்யாவின் அப்பாவிடம் கூறினேன். நான் திவ்யாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொன்னேன். அவர் ஆச்சரியப்பட்டு, ஆனால் மகனே, இது எப்படி சாத்தியம்? என் திவ்யா மனநலத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றாள். பிறகு ஏன் அவளை நீ திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாய் என்று கேட்டார். அவரது கேள்விக்கு பதிலளிக்காமல் நான், திவ்யாவுக்கு சிகிச்சை அளிப்பேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவளை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்றேன். திவ்யாவின் அப்பாவித்தன்மை எனக்கு பிடித்திருக்கிறது. அவளுக்கு நேர்ந்த இந்த சம்பவத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று என் இதயம் சொல்கிறது.
நான் அவளை நகரத்திற்கு அழைத்துச் சென்று அவளுக்கு சிகிச்சை அளித்து அவளை மீண்டும் வாழ்க்கைக்குள் கொண்டு வர விரும்புகிறேன் என்றேன். இதை சொல்லும்போது திவ்யாவின் அப்பாவை நேராக பார்க்காமல் என் பார்வையை திருப்பிக் கொண்டேன். ஏனென்றால் நான் சொல்வதெல்லாம் என் குற்ற உணர்ச்சியை குறைத்துக் கொள்வதற்காகத்தான், திவ்யாவின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அல்ல. நீண்ட விவாதத்திற்கு பிறகு திவ்யாவின் அப்பா சம்மதித்தார். எங்கள் திருமணம் எளிமையாக நடந்தது. திவ்யா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஏனென்றால் அவளது அப்பா இனி அவள் எப்பொழுதும் என்னுடன் இருப்பாள் என்று அவளிடம் கூறியிருந்தார். என் இதயம் அமைதியடைந்தாலும் உள்ளுக்குள் நான் என் செயலுக்காக வருந்திக் கொண்டிருந்தேன். திருமணம் முடிந்ததும் திவ்யாவை என் நகரத்தை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். என் வீட்டில் இருந்த பணியாளர்கள் என்னை ஒரு மணப்பெண்ணுடன் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் நான் யாரையும் கவனிக்கவில்லை. என் வீட்டின் பழைய பணியாளரான கமலாவை அழைத்து, ஆண்டி, இவளை அறைக்குள் அழைத்து செல்லுங்கள் என்றேன். கமலா திவ்யாவை என் அறையை நோக்கி அழைத்துச் சென்றபோது நான் பின்னால் இருந்து, கமலா ஆண்டி, திவ்யாவுக்கு தனி அறை காட்டுங்கள், அவள் என் அறையில் தங்க மாட்டாள், தனி அறையில்தான் இருப்பாள் என்று சத்தம் போட்டேன். நான் வந்த செய்தி கேட்டதும் அனிதா மிகுந்த மகிழ்ச்சியுடன் அடுத்த நாளே என் வீட்டிற்கு வந்தாள். நான் அவளிடம் உண்மையை சொல்ல விரும்பினேன். ஆனால் அதற்கு முன்னால் அவளது பார்வை திவ்யா மீது விழுந்தது. அவள் என்னை திடுக்கிடும் பார்வையுடன் பார்த்தாள். அவளிடம் உண்மையை மறைப்பது எளிதான காரியமாக இருக்காது என்பதால் நான் அவளிடம் திவ்யாவை பற்றிய உண்மையை சொன்னேன். உண்மையை தெரிந்து கொண்ட அனிதா காயம்பட்ட ஒரு சிங்கத்தை போல சீறினாள். அவள் என் சட்டையை பிடித்து, இப்படியெல்லாம் செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம்? முதலாவதாக நீ ஏன் அந்த பெண்ணை நெருங்கினாய்? இரண்டாவதாக, நீ அவளை விட்டுவிட்டு விலக இருக்க விரும்பினால் அவளை கிராமத்திலேயே விட்டுவிட்டு வந்திருக்கலாம். அவளை உன் வாழ்க்கையில் ஏன் சேர்த்து கொண்டாய்? இப்போது நான் உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயா? இந்த பெண்ணுக்கு நீ கணவனாக இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொண்ட பிறகுமா? ஒருபோதும் இல்லை. அகில், நான் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த பலவீனமான பெண் இல்லை. உன்னுடன் நான் சமரசம் செய்து கொள்ள முடியாது. இப்போதே என் வாழ்க்கையிலிருந்து வெளியேறு என்று கத்தி என்னை தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். அனிதாவோடு என் வாழ்க்கையில் 1000 கனவுகள் கண்டிருந்தேன். அவையெல்லாம் நொடி பொழுதில் சிதறின. நான் சோகத்துடன் சோபாவில் அமர்ந்தேன். திவ்யா இதையெல்லாம் பார்த்தாள். என் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை பார்த்தாள். அவள் என் அருகில் வந்து தன் கைகளால் என் கண்ணீரை துடைக்க ஆரம்பித்தாள். எனக்கு கோபம் வந்தது. நான் அவளை பலமாக தள்ளிவிட்டேன். அவள் கீழே விழுந்து அவளது தலை மேஜையில் மோதியது. தலையில் காயம்பட்டது. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. கோபத்தில் முகம் சிவந்து போய் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன். இரவு வீடு திரும்பிய போது திவ்யாவுக்கு நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன். அவளது தலையில் காயம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அவள் அதற்கு மருந்து கூட போடவில்லை என நினைத்தேன். நான் திவ்யாவின் அறைக்கு சென்றேன். அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். நான் முதலுதவி பெட்டியை எடுத்து மெதுவாக அவளது காயத்தை சுத்தம் செய்தேன். நான் அவளை தொட்டதும் அவள் எழுந்து உட்கார்ந்தாள். அவள் அமைதியாக இருந்தாள். காயத்தை சுத்தம் செய்து மருந்து போட்டேன். தலையணை கவர் மற்றும் படுக்கை விரிப்பை மாற்றினேன். அவளது கையை பிடித்து மீண்டும் படுக்கையில் அமர வைத்தேன். விளக்கை அணைத்துவிட்டு தூங்கு என்றேன். அவள் எதுவுமே சொல்லவில்லை. அமைதியாக என் முன்னால் அமர்ந்தாள். நான் அவளை பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறினேன். அனிதா என்னை விட்டு சென்ற பிறகு திவ்யா மீதான எனது கோபம் இன்னும் அதிகமாகியது. அவளை நான் அமைதியாக இருக்க விடவில்லை. என்னுடைய பணியாளர்கள் கூட இதையெல்லாம் பார்த்தார்கள். ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. என் இந்த நடத்தையால் திவ்யாவின் வாழ்க்கை நரகமாக மாறிவிட்டது என்பதை நான் உணரவில்லை. எங்கள் வீட்டில் ஒரு தோட்டக்காரர் இருந்தார். அவருக்கு வயது 35-40 இருக்கும். அவரது மனைவி குழந்தைகளுடன் கிராமத்தில் வசித்து வந்தனர். இங்கு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தார். திவ்யா மீது அவரது மனம் சபலமாக இருந்தது. நான் திவ்யாவிடம் பழகும் முறையை பார்த்து நான் அவளை வெறுப்பதாகவும் கொடுமை செய்வதாகவும் அவருக்கு தெரிந்தது. அதனால் அவருக்கு எந்தவித பயமும் இல்லை. அவரது தைரியம் அதிகமாகியது. நான் இல்லாத போது திவ்யாவிடம் தவறாக நடந்து கொள்ள திட்டமிட்டு கொண்டிருந்தார். ஒரு நாள் நான் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய போது திவ்யா அவள் அறையின் பால்கனியில் நின்று அழுது கொண்டிருந்தாள். எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு. ஆனால் நான் என் எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். அவளிடம் எந்த உணர்வையும் நான் காட்ட விரும்பவில்லை. ஆனால் இன்று திவ்யா அழுவதை கண்டதும் என் இதயம் ஒரு வித்தியாசமான வேகத்தில் துடித்தது. எனக்கு திவ்யா மீது எந்த காதலும் இல்லை. ஆனால் என் இதயத்தில் ஏதோ ஒரு உணர்வு. அதனால் நான் அவளது அறைக்குள் சென்றேன். அவள் பயந்து போய் நகரத்து பாபு என்று அழைத்தாள். அவள் என்னை நகரத்து பாபு என்று அழைப்பது எனக்கு கோபத்தையும் எரிச்சலையும் வரவழைக்கும். என் உடல் முழுவதும் கோபத்தில் தீப்பிடித்தது போல எரிந்தது. பாரு திவ்யா, என்னை பாபு என்று அழைக்காதே. என் பெயர் அகில். என்னை அகில் என்று அழை என்றேன்.
அவள் பயந்து போய், சரி அகில்ஜி, நான் உங்களை நகரத்து பாபு என்று அழைக்க மாட்டேன் என்றாள். அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன. ஒருவேளை அவள் நிறைய அழுதிருக்கலாம். ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். அவள் எதுவும் சொல்லவில்லை. சொல், ஏன் அழுகிறாய் என்று மீண்டும் கேட்டேன். அகில்ஜி, உங்களை எனக்கு பிடிக்கும். நீங்கள் என்னை தொட்டால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் வேறு யாராவது என்னை தொட்டால் எனக்கு மிகவும் மோசமாக இருக்கும். எனக்கு அவரை பிடிக்காது. எனக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் அவர் என்னை தொடுகிறார் என்றாள். அவளது பேச்சை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் திவ்யாவை திருமணம் செய்து இந்த வீட்டிற்கு அழைத்து வந்த பிறகு நான் அவளை ஒரு முறை கூட தொட்டது இல்லை. நான் அனிதாவின் நினைவிலேயே தொலைந்து போயிருந்தேன். நான் கோபத்துடன், என்னை தவிர வேறு யார் உன்னை தொடுகிறார் என்று கேட்டேன். அவள் பயந்து போய், சேகர், நமது தோட்டக்காரர். அவர் என் கைகளில் உதட்டினால் முத்தம் கொடுத்தார் என்றாள். அவள் சொன்னதை கேட்டதும் என் உடம்பில் கோபம் தீயாக ஓடியது. நான் திவ்யாவின் தோலை பிடித்து பலமாக உலுக்கினேன். அவள் பயத்தில் நடுங்கினாள். ஆனாலும் தலையசைத்து ஆமாம் என்று சொன்னாள். கோபத்தில் என் உடலில் இருந்த நரம்புகள் அனைத்தும் வெளியே தெரிந்தது. எங்கெங்கெல்லாம் அவர் உன்னை தொட்டார் என்று சொல்லு என்றேன். இங்கே தொட்டார் என்று தனது இடுப்பில் விரலை வைத்தார். இங்கேயும் தொட்டார் என்று தனது கன்னத்தில் விரலை வைத்தாள். அவர் தன் கையால் என்னை தொட்டார். திவ்யா இதை சொல்லிக்கொண்டே என் கையை பிடித்து என் கைகளில் அவளது உதடை வைத்து, இன்று சேகர் என் கையை இப்படித்தான் முத்தமிட்டார். எனக்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. எனக்கு மிகவும் கோபம் வந்தது. அதனால்தான் நான் இன்று மிகவும் அழுதேன் என்றாள். திவ்யா சொன்னதையெல்லாம் கோபத்தில் என் நிலைமையை மோசமாக்கியது. நான் திவ்யாவை அங்கேயே விட்டுவிட்டு சேகரின் அறையை நோக்கி சென்றேன். நான் அவரது அறைக்கதவை திறந்து வெளியே இழுத்து அவரை அடிக்க ஆரம்பித்தேன். என் மனைவியை அசிங்கமான பார்வையுடன் பார்க்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கேட்டேன். சேகர் அழுது கொண்டே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். அது என் தவறு என்றார். நான் திவ்யா மேடமுடன் எல்லை மீறவில்லை. நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை தொட முயற்சித்தேன் என்றார். ஆனால் கோபத்தில் நான் எதுவுமே கேட்கவில்லை. நான் சேகரை மோசமாக அடித்து வீட்டை விட்டு வெளியேற்றினேன். இன்றுதான் என் அலட்சியம் எனக்கு தெரிந்தது. நான் அதே தவறை மீண்டும் செய்ய விரும்பவில்லை. நடந்ததற்கெல்லாம் திவ்யா காரணம் இல்லை, நான் தான் காரணம். நான் திவ்யாவை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தேன். என் சிறிய கவனம் கூட திவ்யாவை மீண்டும் ஒரு ரோஜாவை போல மலர வைத்தது. நான் அவளை நகரத்தில் உள்ள ஒரு சிறந்த மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன். அவளது சிகிச்சை தொடங்கியது. மெதுவாக சிகிச்சை மற்றும் என் அன்பால் திவ்யா குணமடைந்தாள். அவள் வீட்டை பார்த்து கொண்டாள். திவ்யா இருப்பதால் என் வீடு சொர்க்கமாக மாறிவிட்டது என்று சொல்வது தவறாக இருக்காது. ஒரு நாள் நான் மிகவும் பயந்து போனேன். ஏனெனில் என் அம்மா தொலைபேசியில் அழைத்திருந்தார். அவரும் அப்பாவும் சில நாட்களுக்கு என்னுடன் தங்க வரப்போவதாக சொன்னார்கள். நான் அம்மா அப்பாவிடம் திவ்யாவை பற்றி சொல்லவில்லை. ஆனால் இப்போது அதை மறைக்க முடியாது. அம்மா வந்ததும் நான் திவ்யாவை பற்றி எல்லாம் சொன்னேன். ஒருமுறை அவளது பலவீனத்தை பயன்படுத்தி அவளிடம் நான் தவறு செய்தேன் என்பதை தவிர. நான் அம்மாவிடம் திவ்யாவை எனக்கு பிடித்து விட்டது, அதனால் அவளை திருமணம் செய்து கொண்டேன் என்றேன். என் பேச்சை கேட்டதும் அம்மா கோபமாகி, நீ உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன முடிவுகளை கூட என்னை கேட்டுத்தான் எடுப்பாய். பிறகு ஏன் இந்த பெரிய முடிவை என்னிடம் கேட்காமல் எடுத்தாய் என்று கேட்டார். அவர் கோபமாக என்னையையும் திவ்யாவையையும் பார்த்தார். திவ்யா உடனடியாக அம்மாவின் காலடியில் அமர்ந்து, அம்மா, இதில் அகில்ஜிக்கு எந்த தவறும் இல்லை. தயவு செய்து அவர் மீது கோபப்பட வேண்டாம். அகில்ஜி மிகவும் நல்ல மனிதர். என் அப்பாவின் கவலையை பார்த்ததும் அவரது துயரத்தை குறைப்பதற்காக என்னை அவசரப்பட்டு திருமணம் செய்து கொண்டார். அகில்ஜி எல்லாவற்றையும் உங்களிடம் சொல்லத்தான் இருந்தார் என்றாள். திவ்யா தன் நல்ல சுபாவம் மற்றும் நடத்தையால் அம்மா அப்பா இருவரின் மனதையும் வெகு விரைவிலேயே வென்றாள். ஆனால் இப்போது எனக்கு ஒரு புதிய சிக்கல். அம்மா அப்பா வந்ததால் திவ்யா இப்போது என் அறையில் தங்க ஆரம்பித்தார். திவ்யா இவ்வளவு நெருக்கமாக இருப்பது எனக்குள் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியது. என் மனம் அவளது நட்பிற்கு ஏங்கியது. நான் சோஃபாவில் படுத்திருந்தேன். திவ்யா படுக்கையில் படுத்திருந்தாள். இரவு நேரங்களில் நான் அமைதியற்ற நிலையில் எழுந்திருப்பேன். நான் திவ்யாவிடம் சென்று அவளை என் கைகளில் பிடித்து கணவன் என்ற முறையில் என் கடமையை செய்ய வேண்டும் என்று நினைப்பேன். நான் முயற்சி செய்யும் போது அனிதா என் நினைவுக்கு வருவாள். நான் என் எண்ணத்தை கைவிட்டு விடுவேன். ஒரு நாள் அனிதாவின் நினைவுகள் என் மனதிலிருந்து முற்றிலும் மறைந்துவிட்டன. அவளது புதிய காதலனுடன் அவளை பார்த்தபோது அவள் அவனது கைகளை பிடித்து ஒரு உணவகத்திற்கு சென்றாள். என் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை. ஒருவேளை கடவுள் நமக்காக செய்வது எல்லாம் நல்லதுதான். திவ்யா என் வாழ்க்கையில் வந்திருக்காவிட்டால் அனிதா என் வாழ்க்கையில் வந்திருப்பாள். நான் என் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட்டிருப்பேன். அனிதா ஒரு தைரியமான நவீன பெண்.
திருமணமாவதற்கு முன் ஒரு சில விஷயங்கள் தவறாக தெரியாது. ஆனால் திருமணமான பிறகு ஒவ்வொரு கணவனும் தன் மனைவி தனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். அனிதா ஒருபோதும் அப்படி இருந்திருக்க மாட்டாள். நான் என் தலையிலிருந்து அனிதாவின் நினைவை விலக்கி காரை முன்னோக்கி செலுத்தினேன். இன்று இரவு நான் மிகவும் அமைதியற்ற நிலையில் இருந்தேன். திவ்யா தூங்குவதற்காக படுக்கையில் படுத்திருந்தாள். எனக்கு தூங்கும் எண்ணமே இல்லை. அதனால் நான் பால்கனியில் வந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தேன். அப்போது திவ்யா என் பின்னால் வந்து அவள் தலையை வைத்து கொண்டாள். நான் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். அவளது பெரிய கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. நான் உடனடியாக பதட்டத்துடன், திவ்யா, என்ன ஆச்சு? ஏன் அழுகிறாய்? அம்மா ஏதாவது சொன்னார்களா என்று கேட்டேன். திவ்யா, இல்லை, அம்மாஜி ரொம்ப நல்லவங்க, மாமாஜியும் நல்லவங்க, நீங்களும் ரொம்ப நல்லவர். எல்லோரும் என்னை பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் நான் ரொம்ப மோசமானவள். நான் உங்கள் வாழ்க்கையை துக்கத்தாலும் துன்பத்தாலும் நிரப்பிவிட்டேன். நீங்கள் இரவு முழுவதும் அமைதியற்ற நிலையில் இருப்பதை நான் பார்த்தேன். நீங்கள் அனிதாவை நினைத்துதான் அப்படி இருக்கிறீர்கள் இல்லையா? என்னால் அவள் உங்களிடமிருந்து பிரிந்து சென்று விட்டாள். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அகில்ஜி, என் காரணமாக உங்களுக்கு இவ்வளவு துன்பம் ஏற்பட்டது. இப்போது என்னை என் அப்பா வீட்டிற்கு அனுப்பி வைத்து விடுங்கள். அனிதாவை மீண்டும் அழைத்து அவளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். நான் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வரமாட்டேன் என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள். நான் அவளது கண்ணீரை என் கைகளால் துடைத்தேன். திவ்யா, நீ ஒரு பைத்தியம். அனிதா என் இதயத்தில் இருந்து எப்போது வெளியேறிவிட்டாள். அனிதா என் இதயத்தில் இருந்திருந்தால் இன்று நீ என்னுடன் இங்கு இருந்திருக்க மாட்டாய் என்றேன். திவ்யா அழுது கொண்டே என் மார்பில் சாய்ந்து, அப்படியானால் ஏன் என்னிடம் நெருக்கமாக வரவில்லை? நானும் உங்கள் அன்பை உணர விரும்புகிறேன். அகில்ஜி, உங்கள் கைக்குள் அடங்க விரும்புகிறேன். என் துயரங்களை மறக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையின் களைப்பை நீக்க விரும்புகிறேன் என்றாள். நான் அவளை அமைதிப்படுத்தினேன். திவ்யா, அமைதியாக இரு. நான் உன்னிடம் வற்புறுத்தி எதுவும் செய்ய விரும்பவில்லை. ஒருமுறை நான் செய்த தவறு, அந்த பாவத்தின் சுமையை இன்று நான் என் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் நான் உன் பக்கம் வரவில்லை என்றேன். நான் திவ்யாவின் முகத்தை என் கைகளில் எடுத்துக்கொண்டு குறும்பாக, பைத்தியம், என் மீது அன்பு கொண்டிருந்தால், என் கைகளுக்காக ஏங்கி இருந்தால் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? நான் எப்போதோ நீ வருவதற்காக காத்திருந்தேன் என்றேன். என் வார்த்தைகள் அவளது மனதில் இருந்த எல்லா தயக்கத்தையும் நீக்கின. என் குறும்பான அணுகுமுறையால் திவ்யா வெட்கத்துடன் என்னை பார்த்தாள். பிறகு மெதுவாக அவளது தலையை என் மார்பில் மறைத்து கொண்டாள். நான் அவளது மென்மையான உடலை என் கைகளில் எடுத்துக்கொண்டேன். அந்த இரவுக்கும் இந்த இரவுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருந்தது. அந்த இரவு நான் தவறு செய்தேன், பாவம் செய்தேன். ஆனால் இன்று முழு உரிமையுடன் அவளை என் கைகளில் பிடித்து கொண்டேன். அந்த இரவு நான் போதையில் இருந்தேன். ஆனால் இன்று இரவு நான் முழு உணர்வுடன் திவ்யாவின் மென்மையான உணர்வை உணர விரும்பினேன். எங்கள் இருவருக்கும் இடையிலான இடைவெளி இப்போது அன்பினால் நிரம்பியிருந்தது. வெளியே எட்டி பார்த்த நிலவு கூட எங்கள் அழகான தருணங்களை பார்த்து வெட்கப்பட்டு மேகங்களுக்கு பின்னால் மறைந்தது. இந்த இரவு ஒரு புதிய தொடக்கத்தின் இரவு. எங்கள் இதயங்களில் எல்லா சிக்கல்களும் இப்பொழுது அன்பாக மாறியிருந்தன. காலை சூரியன் இப்போது எங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது. எங்களுக்காக இந்த இரவு எப்போதும் ஒரு மறக்க முடியாத நினைவாக இருக்கும். இப்போது எங்கள் ஒவ்வொரு காலையும் புதிய நம்பிக்கை மற்றும் அன்பின் ஒளியுடன் வரும் என்பதை நான் அறிவேன். என் கைகளில் உறங்கிக் கொண்டிருந்த திவ்யாவை நான் இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். அவளது நெற்றியில் முத்தமிட்டு, திவ்யாவின் வாழ்க்கையில் ஒரு துயரமும் வர நான் விடமாட்டேன் என்று நானே உறுதியளித்துக் கொண்டேன்.